விசேஷ பலன்களை தந்திடும் வித்தியாசமான ஆலயங்கள். ஓம்காரேஸ்வரம் விநாயகரும் காளியும் சிவ வழிபாடு செய்கின்ற தலம். வித்தியாசமான அமைப்பில் நவக்கிரகங்கள், குரு பார்வை பெற்ற சாயா கிரகங்கள், ஒருவரையொருவர் நோக்கிடும் சூரிய சந்திரர்கள். வாருங்கள், ஓம்காரேஸ்வரத்தை தரிசிக்கலாம். பொதுவாக குருவினது ஸ்தான பலத்தினை விட அவரது பார்வை பலத்திற்கே பலன்கள் அதிகம் என்பர். அப்படிப்பட்ட குரு பார்வையை பெற்றிடுவதற்கு நாம் சென்று வணங்க வேண்டிய விசேஷமான தலம் ஒன்றும் உண்டு. அதுதான் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள குத்தாலம். திருத்துருத்தி என்று தேவார பாடல்களில் குறிப்பிடப்படும் இத்தலம் இற்றை நாட்களில் குத்தாலம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தில் உள்ள 5 சிவாலயங்களுள் ஒன்றான ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ ஓம்காரேஸ்வரர் ஆலயம். காளி சிவபெருமானை ஆனந்தமாக பூஜித்த ஸ்தலம். சிவபெருமானுடன் மகிழ்ச்சி பொங்கிட ஆனந்த கூத்து நிகழ்த்தி மகிழ்ந்த தலம் இது. இத்தலத்து அம்மையான ஆனந்தவல்லி காளியின் சாந்த ஸ்வரூபத்தினள் என்பது பலரும் அறிந்திராத அதிசயம். வித்தியாசமான அமைப்புடைய நவக்கிரக சந்நிதி இங்கு விசேஷம். சனைச்சரருக்கும் கேதுவிற்கும் இடையே குரு பகவான் அமைந்துள்ளதோ வித்தியாசமான அமைப்பு. குருவினது நேர் நோக்கில் அமைந்துள்ள கேது பகவான் கைகூப்பி வணங்கிடும் அஞ்சலிஹஸ்த பாவனையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதன் அடிப்படையில் குருவினது பார்வை படும்படியாக நிழல் கிரகங்கள் அமைந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சனி பகவான் மற்றும் சர்வ கிரகங்களான ராகு, கேது இவர்களினால் துன்பமுறுபவர்கள் இங்கு விளக்கேற்றி வணங்கி வர குருவினது சுப பார்வையினால் தீய பலன்களும் நற்பலன்களாக மாறுவது கண்கண்ட அதிசயம். அதேபோல் சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே நேர்பார்வையில் இங்கு அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதோர் சிறப்பான அமைப்பு. பொதுவாக சூரிய சந்திரர்களின் கோபமான பார்வை கலப்பினால் உண்டாவது வியதிபாதம் என்னும் யோகம். 27 யோகங்களில் ஒன்றான இந்த வியதிபாத யோகம் ஒரு அசுப யோகம் ஆகும். இந்த யோக தினத்தில் பிறந்தவர்கள் ஜனனகால ஜாதகப்படி பித்ருசாபங்களினால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் கடும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய துன்பமான சூழலில் வாழ்நாளை கழிக்க வேண்டிய அவல நிலைக்கு உட்படுபவர்களாகவும் இருப்பது இயல்பு. இத்தகையவர்கள் இங்குள்ள ஓம்காரேஸ்வரரை வணங்கிய பின் நவக்கிரக சந்நிதியில் உள்ள சூரிய சந்திரர்களை முறையாக தீபமேற்றி வணங்கி வர கடும் தோஷங்களும் அகன்று வாழ்வில் இன்பம் தழைப்பது உறுதி. மேலாக காளி தனது கோபாவேச குணத்தினை அகற்றி ஆனந்த ரூபிணியாக மகிழ்ச்சி பொங்கிடும் கோலத்துடன் சிவலிங்க பூஜை செய்த தலம் இது. சிவபெருமானிடம் ஓம்காரத்தின் பொருளை உபதேசமாக பெற்று ஆனந்த தாண்டவம் செய்த அன்னை அதே மகிழ்ச்சி பொங்கிய கோலத்துடன் ஆனந்தவல்லி என்கிற பெயருடனேயே நிலைத்திருக்கிறாள் இங்கு. சிவலிங்க மூர்த்தியை பூஜித்த கோலத்துடன் நிலைத்திட்ட காளியானவள் அவளுடைய சுபாவமான கோபகுணம் அகற்றி சாந்த ஸ்வரூபிணியாக மகிழ்ச்சி பொங்கும் முகமண்டலத்துடன் இங்கு நிலைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அதற்கும் காரணம் இருக்கின்றது. அம்மையின் மூத்த பிள்ளையான விநாயகரும் அருகிலேயே நிலைத்திருப்பதால் தான் காளி இங்கு காட்சி அளிப்பதாக ஐதீகம். ராகு, கேது இவ்விரண்டுமே ஈருடல் ஓருயிர் கிரகங்கள். கேதுவிற்கு அதிபதி விநாயகர், ராகுவிற்கு அதிபதி காளி. இந்த இருவருமே அருகருகில் சிவபெருமானை வணங்கிடும்படியான இவ்வமைப்பு இத்தலத்தில் மட்டுமே காணவியல்வது. காளி மற்றும் விநாயகர் ஒரு சேர சூழ்ந்திருக்கும் இச்சந்நிதியில் தீபமேற்றி வணங்கி வர ராகு கேது தோஷங்கள் அகன்று சந்தோஷம் நிலைத்திடும். கிரக தோஷங்களினால் அவதியுறுபவர்கள் அதிகமான பொருட்செலவில் பரிகாரங்களை தேடி அலைவதை விடுத்து இத்தகு அரிய அமைப்புடைய ஆலயங்களில் வழிபட்டு பலன் பெறலாமே. குருவே சரணம்.